எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளீனிங் வீடியோ தான். வாங்க நான் எப்படி கிச்சன் க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் தான் இவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன். இப்போ பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி. காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு திரும்ப அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சாயந்தரம் 4-5 மணி ஆயிடுச்சு. வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பசங்க இப்போ இல்லை, 2 பேர் தூங்கிட்டாங்க. மணி பார்த்திங்கன்னா 4 ஆக போகுது. இப்போ நான் எல்லாமே க்ளீன் பண்ணி அது எல்லாத்தையுமே தொடச்சி செஞ்சு ஜாமான்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாக பார்த்திங்கன்னா மேலாப்பில் தான் துடைப்போமே தவிர உள்ளெல்லாம் நல்லா துடைக்க மாட்டோம். ஆல்ரெடி பசன்னு இருந்திருக்கும் போல். இப்போ 2 வருஷம் ஆனதுனால அதை நல்லா இன்னும் க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துருவோம். ஏன்னா ஒரு ஆளால் இது செய்ய முடியாது. இப்போ ஹஸ்பண்ட் இன்றைக்கி லீவுங்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு தான் இன்றைக்கி செஞ்சோம். காலையில் நல்லா மழை பெஞ்சிச்சு, ரெட் அலர்ட் விட்டுருந்தாங்களா. அப்போ 4 மணிக்கு பாருங்கள் அதுக்குள்ளே வெறிச்சு போயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் ஈவினிங் கோயிலுக்கு போகலாம், இல்லை கொஞ்சம் பர்ச்சேசிங் போகலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடியில் பேப்பர் போட்டு ஒவ்வொரு ரேக்லையும் தனித்தனியாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பிரிட்ஜை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னும் காய்கறிகள் கம்மியாக தான் இருக்குது. இப்போ வாங்கி ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ சாயந்தரம் போகிறப்ப காய்கறிகள் வாங்கிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்புறம் இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்க பாக்கெட்லாம் பின்னாடி, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண பாக்கெட்ஸ் எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம காலியானதுக்கப்புறம் பின்னாடி இருந்து எடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே மிக்சி ஜாடி இதெல்லாம் வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா பருப்பு ஐட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டப்பாவில் வச்சுருக்கேன். இதில் டப்பாவில் பத்தாதது பின்னாடி வச்சுருப்போம். மேலே பார்த்திங்கன்னா டீ தூள், காப்பி தூள், பாப்பாக்கான ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு இதெல்லாமே மேலே வச்சுருக்கேன். இந்த ஜன்னலில் நான் எண்ணெய் மட்டும்தான் வச்சுருப்பேன். கீழே உப்பு வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே நான் கழுவி தான் எடுக்க போகிறேன். வீட்டில் இருக்கிறது 4 பேர், ஆனால் இங்கே இருந்து 40 பாத்திரம் இருக்குது. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 ஆயிடுச்சு. நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு